வாழ்க வளமுடன். காட் பிளஸ் யூ ஆல் மை டியர் சில்ட்ரன். இதெல்லாம் பார்த்தீங்களா நீங்கள் எல்லோரும்? உங்களோட கொஸ்டின் பேப்பர் ரிவ்யூ அது பார்க்கலன்னா தயவு செஞ்சு பார்த்துருங்க. எப்படி மினிமம் மார்க்ஸ்க்கு எப்படி வரும், மேக்ஸிமம் மார்க்ஸ் என்ன வாங்கலாம் அப்படிங்கிறத அதில் நான் ஈஸியாக உங்களுக்கு புரிய வச்சுருப்பேன். உங்களுக்கு இந்த வீடியோட ஐ பட்டனில் மேலே டாப் ரைட் கார்னரில் ஐ பட்டன் ஒன்று இருக்கும். அந்த ஐ பட்டன்லேயும் அந்த வீடியோட லிங்க்கை கொடுக்குறேன், பாருங்கள். அடுத்தது போயம், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அந்த 4 போயத்தோட குவிக் ரிவிஷன் இருக்கும். அது காதில் கேட்டிங்களாலே டக்குன்னு மனப்பாடம் ஆகிடும். ஆல்ரெடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக கடைசி நேரத்தில் ஒரு ரெக்கலெக்ட் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் பிளெண்டட் வேர்ட்ஸு, காம்பவுண்ட் வேர்ட்ஸு, கிளிப்டு வேர்ட்லாம் ஒரு தடவை நான் சொல்கிறேன். அதில் காதில் கேளுங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகேவா? ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இப்போ ஜஸ்ட் ஒரு செகண்ட் ரிவிஷன் மாதிரி இந்த வீடியோ. ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள், பிளெண்டட் வேர்ட்ஸு. பிளெண்டட் வேர்ட்ஸில் மசில் ப்ளஸ் பெயின். இப்போ இந்த மசில் என்னாகும்? மஸ்குலர் பெயின். நான் ஜஸ்ட்டு வாசிக்கிறேன். நான் டீச்சிங் கிடையாது. உங்களுக்கு காதில் கேட்டு நீங்கள் இதெல்லாம் சூஸில் வரும். 4 ஆன்சரில் ஒரு ஆன்சராக வரப்போகுது. அப்போ நீங்கள் இதை ஒரு தடவை சொல்லி நான் சொல்லி நீங்கள் காதில் கேட்டு நீங்கள் ஒரு தடவை மனப்பாடம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு 1 to 20 கொஸ்டின்ஸில் சூஸில் வரும்போது டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணிடலாம், சூஸ் பண்ணி அந்த ஆன்சர் எழுதுறது ஈஸியாக இருக்கும். ஆன்சர் எழுதும்போது ஆப்ஷனை எழுதணும். சப்போஸ் சி தான் கரெக்டாக ஆன்சர்னு வச்சிங்கன்னா சின்னு எழுதி சிக்கான ஆன்சர் மஸ்குலர் பெயின் எழுதணும். சப்போஸ் ஆன்சர் டியில் இருக்குது, டியில் தான் மஸ்குலர் பெயின் இருக்குன்னா டிங்கிற ஆப்ஷன் எழுதி மஸ்குலர் பெயின் எழுதணும். ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுக்கணும் அப்படிங்கிறது ரூலு. அதனால ஆப்ஷன் எழுதுங்க. நான் இப்போ கடகடன் படிக்கிறேன். காதில் ஒரு தடவை நல்லா கேட்டுக்கோங்க. நீங்களும் ரிப்பீட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? பிளெண்டட் வேர்ட்ஸ். மசில் ப்ளஸ் பெயின், மஸ்குலர் பெயின். Fiber plus tissue, fibrous tissue. Skeleton plus system, skeletal system. Digestion plus enzyme, digestive enzyme. Surgery plus instrument, surgical instrument. இங்கே என்சைம்ன்றதை நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டுருக்கேன். Agony plus experience, agonizing experience. Glory plus victory, glorious victory. ஃபேன்சி ப்ளஸ் ஐடியா, ஃபேன்சிஃபுல் ஐடியா. ஆக்சுவலாக திருவள்ளூர் சிஓ இது முன்னால் கொடுத்த ஒரு மினிமம் மெட்டீரியல். இது ரொம்ப சூப்பராக அதை வடிவமைச்ச டீச்சர்ஸ் ஆகட்டும், அங்கே திருவள்ளூர் இதில் டிஸ்ட்ரிக்டில் இந்த மெட்டீரியலை ரொம்ப அருமையாக கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த மெட்டீரியலை தான் நான் உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்ட் பிள்ளைங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக ஆகணுங்கிறதுக்காக இதை நான் கிடுகிடுன்னு உங்களுக்கு நான் ரிவிஷன் பண்ணுறேன். ஸோ இதில் இருக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது மட்டும்தான் இருக்குது. இது இல்லாமல் வெளியிலேருந்து வரலாம், பட் இது இதிலேருந்து வருங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறனால இதை நம்ம பண்ணுறோம், பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பாருங்கள், பிளெண்டடில் இதில் எல்லாத்துலேயுமே பாருங்கள் பிளெண்டட் வேர்ட்ஸ்னாலே இந்த மஸ்குல் அப்படிங்கிறது மஸ்குலர், ஃபைபர் எங்கே மாறுதுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஃபைப்ரஸ், ஸ்கெலிட்டனுக்கு ஸ்கெலிட்டல், டைஜஸ்டிவ், சர்ஜிக்கல், அடுத்து அகனைசிங், அப்போ க்ளோரியஸ், ஃபேன்சிஃபுல். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கினாலே உங்களுக்கு இந்த ஃபுல்லாக ஆன்சர் ஞாபகம் வந்துடும். அடுத்து எமோஷன் ப்ளஸ் சாங், எமோஷ்னல் சாங். சென்ஸ் ப்ளஸ் இஷ்யூ, சென்சிட்டிவ் இஷ்யூ. அடுத்து காம்பவுண்ட் வேர்ட் பாடுங்க. காம்பவுண்ட் வேர்ட்ஸில் உங்கள் ஐஸ் பக்கத்தில் ஃபால் வரும். நைஃப், எட்ஜு, விண்டு ப்ரூஃபு, ஸ்லீப்பிங் பேக்ஸு, ஹாஃப் அவே. அடுத்தது பார்ட்டி ஃபுல், ஐஸ் கேப்பு, ஐஸ் ஃப்ளோ, ஐஸ் ஷீட்டு, ஐஸ் ரிங்க்கு, மேண்டல் பீஸ், ஐ லேஷஸ், வாட்டர் ப்ரூஃப், பீ ஹைவ், டோல் கேட், டோர் நாப், ஸ்பின்னிங் வீல். ஓகேவா? ஸ்பின்னிங் வீல். ஸோ இதெல்லாம் உங்கள் புக்கில் இருக்க எக்ஸசைஸ் தான். உங்கள் புக்கில் இருக்க எக்ஸசைஸை தான் இது அழகாக கொடுத்துருக்காங்க ஆன்சர்ஸு. ஸோ இது புக்கில் எந்த பேஜில் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். நான் உங்களுக்கு இதில் கொடுக்குறேன் நான். ஓகேங்களா? மேலே வர மாதிரி கொடுக்குறேன். அப்ரிவேஷன்ஸ் பாருங்கள். ரா, ஆர் ஆர் ஃபார் ரிசர்ச்சு, ஏ ஃபார் அனாலிசிஸ் and W for wing, research and analysis wing அப்படின்னு. CIA Central Intelligence Agency. M16 Military Intelligence Section 6. ASIS Australian Secret Intelligence Service. MSS Ministry of State Security. FSB Federal Security Bureau. RSC Referees Stopped Contest. USA United States of America. IBA Association Internationally De-Boxing Amateur. இது குயின் ஆஃப் பாக்ஸிங்கில் கூட வரும். IELTS இதுவும் குயின் ஆஃப் பாக்ஸிங் லெசனில் 11th வருது. இன்டர்நேஷ்னல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் சர்வீஸ். GST குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். TNPSC தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். STD சப்ஸ்கிரைபர் ட்ரங்க் டயலிங். ISD இன்டர்நேஷ்னல் சப்ஸ்கிரைபர் டயலிங். MBA மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ். MHRD மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்சஸ் டெவலப்மெண்ட். GPS குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். NSS நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம். PTA Parent Teacher Association.
NGO நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். ICU இன்டென்சிவ் கேர் யூனிட். இது அடிக்கடி கேட்குறாங்க, ICU கேட்குறாங்க. அது மாதிரி NGO TNPSசியில் அடிக்கடி வர ஒரு வார்த்தைகள் அப்ரிவேஷன் தான். IIM இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். MRI மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங். ECG எலக்ட்ரோ கார்டியோகிராஃப். இது வந்து நம்மளுடைய ஹார்ட் பீட்டை வந்து செக் பண்ணுற ஒரு இது எக்யூப்மெண்ட்டு. NCC நேஷ்னல் கேடட் காப்ஸ். ஓகேங்களா. அடுத்தது வந்து காப்ஸ்ன்னு வரணும், அதில் ஆக்சுவலாக ஸ்பெல் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. LED லைட் எமிட்டிங் டயோடு. CPU சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். CBSE சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். GDP கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். LCD லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே. NRI நான் ரெசிடென்ட் இந்தியன். அதான் NRIன்றாங்க இல்லையா, அதாவது அயல்நாடு வாழும் இந்தியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. IIT இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அதே ITIன்னு வந்தால் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட். ரெண்டுத்துக்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. IITன்னு வரும்போது இந்தியன் இன்ஸ்டியூட்டு, ITIன்னு வரும்போது இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட். ஓகேங்களா. இப்போ பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அமெரிக்கன் இங்கிலீஷ் பாருங்கள். போனட் ஹுட்டு பேமெண்ட். பேமெண்ட்னா பாதைன்னு சொல்லுவோம் இல்லையா, சைடு வாக்கு. புல் ஓவர் பண்ணுற அப்படின்போது ஸ்வெட்டரை தான் சொல்லுவாங்க, அதை புல் ஓவர் பண்ணுறது அப்படின்வாங்க. வேஸ்கோஸ் பெஸ்ட்டு. சிப்ஸு ஃப்ரெஞ்ச் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே பிரிட்டிஷ் இங்கிலீஷு, இதெல்லாம் அமெரிக்கன் இங்கிலீஷ். அதனால் இது கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இதை எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஃப்ளாட்டுன்னா அப்பார்ட்மெண்ட்டு. கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபஸ்ட் ஃப்ளோரு. அண்டர் கிரவுண்ட் சப்வே. அடுத்து க்யூ பாருங்கள், நம்ம க்யூனுவோம் லைனுன்னு சொல்லலாம். விண்ட்ஸ்க்ரீன் விண்ட்ஷீல்டு. இண்டிகேட்டர் பிளிங்கர். டைம் டேபிள் ஷெட்யூல். ஷெட்யூல் தான் ஸ்கெட்யூல்னு சொல்லுவாங்க அதை. ஓகேவா. போஸ்ட் மெயில் ஹாலிடே வெக்கேஷன். ஆட்டம் ஃபால் லிஃப்ட். லிஃப்ட் தான் எலிவேட்டர்னு சொல்லுவாங்க. நாப்பி டயப்பர், குழந்தைங்களுக்கு போடுறோம் இல்லையா டயப்பர், நாப்பின்னு. ஃபுல்லு. லூன்னா ரெஸ்ட் ரூம். இது ஒரு தடவை பப்ளிக் எக்ஸாம்லேயே கேட்டிருந்தாங்க. லூன்னா ரெஸ்ட் ரூம். அப்புறம் ஸ்வீட்ஸு கேண்டீஸ்ன்னு சொல்லுவாங்க. பின்னு டஸ்ட்பின் சொல்லணும் இல்லையா, அது ட்ராஷ் கேன் சொல்லுவாங்க. ஓடர் ஸ்பெல்லிங் மட்டும் இது வேறு மாதிரி. இது எல்லாமே ஸ்பெல்லிங் வேறு. அதாவது பிரிட்டிஷ் இங்கிலீஷில் யூ வரும், அமெரிக்கன் இங்கிலீஷில் யூ வராது. அப்போ என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத மட்டும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் எழுதுறது ஈஸி. இப்போ ப்ரோக்ராமே இல்லை, வருது. இதில் ஒரு எம்மும் இல்லை, ஈயும் இல்லை. அப்போ பார்லரில் இதில் இருக்க யூ இதில் இல்லை. பிரிட்டிஷ் இங்கிலீஷில் அப்பாலஜைஸ்க்கு வந்து எஸ் வரும், இதில் வந்து Z வரும். கலர் அப்படிங்கிறது நம்ம யூஸ்வலாக எழுதுகிற பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அதில் COLOUR. அதே அமெரிக்கன் இங்கிலீஷில் யூ போட மாட்டாங்க. செக்குக்கு வந்து இந்த ஸ்பெல்லிங் போட்டிருக்கு. தியேட்டர் அதே மாதிரி பாருங்கள். ரெண்டுக்குமே வந்து ஒரே ஸ்பெல்லிங் தான் இருக்குது, ஆனால் வந்து கேபிட்டல் லெட்டர் அது ஸ்மால் லெட்டரில் இருக்குது. கிரே இதில் ஏவாக இருக்குது. பிஹேவியர் அதே மாதிரி பிஹேவியர் நம்ம ஸ்மால் லெட்டர்லேயும் எழுதுவோம். அவங்க பிஹேவியரை கேப்ஸில் B யூஸ் பண்ணி எழுதுகிறாங்க. ஹியூமர் அது மாதிரி யூ வராது. இந்த ஹியூமரு கலரு இது எல்லாத்துக்குமே பாருங்கள் ஓடர் எல்லாத்துலேயும் பிரிட்டிஷ் இங்கிலீஷ்னால் யூ இருக்கும், அமெரிக்கன் இங்கிலீஷில் யூ இருக்காது. அது மாதிரி லேபர்லேயும் பாருங்கள் யூ இருக்குது, இதில் இல்லை. அடுத்து கிளிப்டு பாருங்கள். கடை நம்ம அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். பெராம்புலேட்டர் ப்ராம் இது அடிக்கடி கேட்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கிளிப்டு வேர்டுனா இதை சுருக்கி எழுதணும்னு சொல்லிட்டு PRAM பெராம்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் அதில் கன்ஃபியூஸே ஆகிடக்கூடாது. பெராம்புலேட்டரில் PRAM வந்தால் கூட அதனுடைய கிளிப்டு வேர்டில் இந்த வரக்கூடாது. ஏன்னா இதை மாதிரி ஸ்பெஷலாக இருக்கிறது தான் அடிக்கடி எக்ஸாமில் கேட்பாங்க. அப்போ ப்ராம் தான் கரெக்ட் ஆன்சரு. ஓகேவா. அப்போ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பெராம்புலேட்டர் அப்படின்னா வரக்கூடாது. அப்போ இல்லாமல் முதல்ல வர 5 எழுத்தில் இந்த எடுத்துகிட்டு 4 எழுத்து தான் ஆன்சராக வரும் அப்படின்னு. ஏரோப்ளேன்னா பிளேனு. எக்ஸாமினேஷன் இது எல்லாருக்கும் தெரியும். எக்ஸாம் டிமார்க்கெட்டுக்கு மார்க்குன்னு வரும், இதுலேயும் ஸ்பெல்லிங் மாறுது. அதனால் இதுவும் ஸ்பெஷலாக கேட்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குது. மார்க்குனா MARC MARKன்னு கொடுத்துருக்காங்க. சிம்பான்சி சிம்ப். ஃபோட்டோகிராஃபில் ஃபோட்டோ வரணும். மைக்ரோஃபோனுக்கு மைக்கு தான் வரணும். ஓகேவா. ஃபோட்டோகிராஃப்க்கு அது மாதிரி மைக்ரோஃபோனுக்கு மைக். இதுவும் ஸ்பெஷலான லெட்டர், ஸ்பெல்லிங் மாறுற லெட்டரு. இதையும் அடிக்கடி பப்ளிக்கில் கேட்பாங்க. ஏன்னா மாதிரி வித்தியாசமானதை கேட்கும்போது நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்களா ஞாபகம் வச்சுக்கீங்களாங்கிறதுக்காக தான். அப்போ மைக்குன்னும் போது இங்கே சி இருக்குது, ஆனால் நம்ம எழுதுகிற கிளிப்டு வேர்டில் KE வரணும். அப்போ மைக்ரோஃபோனுக்கு மைக்கு, கெஃபட்டேரியாவுக்கு கஃபே, கேஸ் ஒலைன் கேஸ். இதெல்லாம் பாருங்கள் அதே ஸ்பெல்லிங். கேஸ் ஒலைனில் முதல்ல இருக்க 3 எழுத்து கேஸ் அப்படியே வரும். ஹெலிகாப்டரில் இந்த காப்டர் பின்னால் இருக்க காப்டர் கிளிப்டு இருக்கும். அடுத்து டெலிஃபோன் அப்படின்போது ஃபோன் வரும். அப்போ டெலிஃபோனுக்கு ஃபோன் வரும், மைக்ரோஃபோனுக்கு மைக்கு தான் வரும். அதை நல்லா ரெண்டுத்துக்கும் வித்தியாசத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து மைக்ரோஃபோனுக்கும் ஃபோன் எழுதிடக்கூடாது.
மைக்ரோஃபோன்னா மைக்கு, டெலிஃபோன்னா மட்டும்தான் ஃபோனு. அடுத்து யூனிவர்சிட்டி, இதுவும் அடிக்கடி பப்ளிக்கில் கேட்குற ஒரு கொஸ்டின். ஏன்னா இதில் கடைசியில் இருக்கிறது தான் கிளிப்பாக இருக்குது. யூனி கிளிப் ஆகிடுச்சு, வர்சிட்டி வரணும். ஆனால் ஸ்பெல்லிங் பாருங்க வார்சிட்டி அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த வந்து ஏவாக மாறுது. மெமரண்டம் மெமோ. அப்புறம் இன்ஃப்ளூயன்ஸால் இந்த சென்டரில் இருக்க ஃப்ளூ மட்டும் வரும். ஹிப்போபோதாமஸ் ஹிப்போ, பிரைட் க்ரூம், அப்போ இந்த க்ரூமு, ஃபெனாட்டிக்னா ஃபேனு, டெமான்ஸ்ட்ரேஷன் டெமோ, ரெஃப்ரிஜிரேட்டருக்கு ஃப்ரிட்ஜு. அப்போ இது வித்தியாசமானது அப்படின்னா யூனிவர்சிட்டி அதுதான் வார்சிட்டின்னு வரணும், ஈங்கிற ஸ்பெல்லிங் மாறுது. அதே மாதிரி பாருங்கள் மைக்ரோஃபோன்னா மைக்கு தான் வரணும், அதில் கே மாறும். ஓகேங்களா. அடுத்த டி மார்க்கெட்டுக்கு மார்க்குன்னு வரும், இந்த இடத்துல சீக்கு வலா கே வரும். அதே மாதிரி பெராம்புலேட்டர் ப்ராம் வரும், இந்த வரக்கூடாது. ஸோ நான் அதனால தான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். கிளிப்புடு வேர்டில் கண்டிப்பாக எல்லோரும் அந்த 1 மார்க் எடுத்துடணும் நீங்கள் 1 to 20ல். ஓகேவா. இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே 1 to 20 இருக்க 1 மார்க்குக்கு தான். இதில் வந்து இடியம்ஸில் வெயிட் ஃபார் த டஸ்ட் டு செட்டில் அப்படின்னா வெயிட் ஃபார் த சிச்சுவேஷன் டு பிகம் கிளியர்னு அர்த்தம். கிளியர் ஆர் சர்டன், இந்த இடத்துல ஆர் வரணும். அதாவது டஸ்ட்டு செட்டில் ஆகட்டும்னு அர்த்தம், சிச்சுவேஷன்லாம் காம் ஆகட்டும் அப்படின்னு அர்த்தம். அதுக்காக தான் இது. ஓகேவா. கெட் ஹாவ் ஆல் யுவர் டக்ஸ் இன் எ ரோ அப்படின்னா டு ஹாவ் மேட் ஆல் த ப்ரிப்பரேஷன் அப்படின்னு அர்த்தம். அதாவது நீடட் டு டூ சம்திங், எல்லா ப்ரிப்பரேஷனும் பண்ணிக்கோங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறாங்க. ஃபெச் அண்ட் கேரி யூ யுவர் அதாவது வேர் த சர்வெண்ட், டு டூ எ லாட் ஆஃப் லிட்டில் ஜாப்ஸ் ஃபார் சம்படி ஆஸ் இஃப் யூ ஆர் த சர்வெண்ட். அதான் ஃபெச் அண்ட் கேரினா இதுலேருந்து இப்படி வரணும், டு டூ எ லாட் ஆஃப் லிட்டில் ஜாப்ஸ் ஃபார் சம்படி ஆஸ் இஃப் யூ ஆர் த சர்வெண்ட். நீ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் எல்லா வேலையும் நீ தான் செஞ்சுக்கணும்னு அர்த்தம். அதுமாதிரி ஹாவ் ஆல் யூ டக்ஸ் இன் எ ரோனா டு ஹாவ் மேட் ஆல் த ப்ரிப்ரேஷன் நீடட் டு டூ சம்திங், எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சு வச்சுக்கோன்னு அர்த்தம். அப்புறம் வந்து டூ த மேத் அப்படின்னா என்ன அர்த்தம், டு திங்க் கேர்ஃபுல்லி அபவுட் சம்திங் பிஃபோர் டூயிங் இட், கேல்குலேட் பண்ணுப்பா அப்படின்றோம் இல்லையா, மேத் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க. ரவுண்ட் த கார்னர் வெரி நியர், தி ஐசிங் ஆன் த கேக்கு, சம்திங் எக்ஸ்ட்ரா அண்ட் நாட் எசென்ஷியல் இஸ் ஆடட் டு மேக் இட் ஈவன் பெட்டர். பிரேக் த ஐஸ்னா டு மேக் பீப்புள் மோர் ரிலாக்ஸ்டாக இருக்கிறது தான் பிரேக் த ஐஸு. சேவ் ஒன் ஸ்கின், ஒருத்தரோட தோலை காப்பாற்றினான்னு அர்த்தம். டு ப்ரொடெக்ட் ஒன் செல்ஃப் ஃப்ரம் டிஃபிகல்ட்டின்னு அர்த்தம். மேக் போத் எண்ட்ஸ் மீட், 2 எண்டு மீட் ஆகுதுன்னா மேனேஜ் ஒன்ஸ் எக்ஸ்பென்சஸ் வித் ஒன்ஸ் இன்கம், ரெண்டுத்தையும் இன்கமையும் எக்ஸ்பென்சஸையும் மீட் பண்ணுற ஒரு இதுன்னு சொல்கிறோம். எ போல்ட் அவுட் ஆஃப் எ கிளியர் ஸ்கை, அதாவது எ சடன் அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட் ஆர் நியூஸ், அதாவது கிளியர் ஸ்கைலேருந்து போல்ட் வந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் இந்த டெக்னிக்கெல்லாம் மெமரி டெக்னிக் யூஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும். கோ டு கிரேவ், டு எக்ஸிட் த வேர்ல்டு, கிரேவ்னா கிரேவ்யார்ட்னா தெரியும் உங்களுக்கு, நம்மளுடைய சுடுகாடுன்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க கோ டு கிரேவ்னா என்ன அர்த்தம், இந்த உலகத்தை விட்டு போயிட்டாச்சுன்னு அர்த்தம். ஹாவ் த பிட் ஹேண்ட் டு பி த மோஸ்ட் பவர்ஃபுல், அண்டர் த க்ளவுடு, வியூடு வித் சஸ்பிஷியஸ் அண்ட் டிஸ்ட்ரெஸ், டு மேக் குட்னா டு காம்பன்சேட் ஃபார் எ ராங் டூயிங். ஓகேவா. அது வந்து நல்லதை பண்ணிட்டு இருந்தோம். த்ரோ இன் த டவல் அப்படின்னா என்ன அர்த்தம், கிவ் அப், விட்டுட்டுன்னு அர்த்தம். இன் அவர் கார்னர், ஆன் யுவர் சைடு இன் அன் ஆர்குமெண்ட் ஆஃப் டிஸ்பியூட், ஆன் த ரோப், ஸ்டேட் ஆஃப் நியர் கொலாப்ஸ் ஆர் டிஃபீட், பிலோ த பெல்ட்னா அன்ஃபேர் ஆர் அன்சப்போர்ட்டிங் பிஹேவியர், ஸ்கொயர் ஆஃப் அப்படின்னா ப்ரிப்பேர் ஃபார் எ கான்ஃப்ளிக், பை த ஸ்கின் ஆஃப் ஒன்ஸ் டீத்னா நேரோ எஸ்கேப், டைட் கார்னர், இது உங்களுக்கு டைட் கார்னர் லெசன்லேயே தெரியும், டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். இன் எ பிக்கப் அப்படின்னாலும் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன், பேக் டு த வால்னாலும் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் தான். அப்போ இது 3க்கும் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷார்ட் இஸ் போல்ட்னா சடன் ஷாக்கு, ஓகேவா. ஷார்ட்னா ஷாக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹேவ் கோல்டு ஃபீட்டுனா அப்படியே கை காலம் ஜில்லுன்னு அடிச்சுட்டோம்ல, அப்போ ஃபியர் ஆர் டிமிட். ப்ளோ பை ப்ளோ, ஊதின்றதுனால டிஸ்கிரைபிங் இன் டீட்டெயில், நிறைய பேசுறது. அலார்ம்ஸ் பெல் ரிங்கிங், சைன் ஆஃப் சம்திங் ராங்னு அர்த்தம். அப்போ அலாரம் அடிக்குது, ஏதோ ஒன்று பண்ண போகுது, எனக்கு அலாரம் தெரியுதுன்னா அப்போ என்ன சம்திங் ராங்குன்னு அர்த்தம். அதுக்கடுத்து கிராஸ்ப் ஆர் கிளட்ச் அட் ஸ்ட்ராஸ், இப்போ லாஸ்ட் மொமெண்ட்டில் ரெஸ்கியூ, ஹெல்ப்னு அர்த்தம். சேவ்டு பை த பெல்னா லாஸ்ட் மொமெண்ட்டில் அதே மாதிரி அவங்கள காப்பாற்றுறது. ஓகேவா. ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி தான். ஹேங் அவுட் டு ட்ரை அடிக்கடி கேட்குறாங்க பப்ளிக்கில். அபண்டனிங் ஒன் ஹூ இஸ் இன் டிஃபிகல்ட்டி, அதாவது தூக்கு மாட்டுற அளவுக்கு எங்களுக்கு வந்து அவ்வளோ கவலை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இல்லையா, ஹேங் அவுட் டு ட்ரை. அப்போ அபண்டனிங் ஒன் ஹூ இஸ் பயங்கரமான டிஃபிகல்ட்டியில் இருக்கவங்க அப்படின்னு அர்த்தம். ஃப்ரேசல் வெப்ஸ், நான் உங்களுக்கு ஃப்ரேசல் வெப்ஸுக்கு தனியாகவே ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். பட் லாஸ்ட் மினிட்ல இப்போ அது பண்ண முடியாதுன்றனால இதில் இருக்கிறதே நான் சொல்கிறேன். கட் ஆஃப் ஆகிடுதுன்னா டு டிஸ்கண்டினியூ ஆகிடுது. கம் அப் பண்ணால் மீட் பை சான்ஸு, அப்போ புட் அவுட்டு, எக்ஸ்டிங்விஷ், ட்ரா அப்பு, ப்ரிப்பேரு, பாஸ் அவுட்னா பிகம் அன்கான்ஷியஸாக, அவங்களெல்லாம் பாஸ் அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னு இறந்து போயிட்டாங்க. டேக் ஆஃப் ஆகிடுதுன்னா, இது ஏரோப்ளைனுக்கு அடிக்கடி சொல்லுவேன், டேக் ஆஃப் ஆகிடுச்சுன்னா டிபார்ச்சர் ஆகிடுச்சுன்னு அர்த்தம்.
டேர்ன் அவேனா ரெஃப்யூஸ் பண்ணுறது, ஸ்டாண்ட் பைனா டு சப்போர்ட்டு, பேங்க் ஆன் அப்படின்னா டிபெண்ட் பண்ணியிருக்காங்க, டேர்ன் ஆன் பண்ணேன்னா ஓப்பன் பண்ணு, டுக் ஓவர்னா எடுத்துக்கோன்றோம் இல்லையா, டேக் லீடு நீ முன்னால் போ அப்படிங்கிற மாதிரி லீடிங் எடுத்துக்கோ அப்படின்னு. செட் ஆஃப்னா ஸ்டார்ட் ஏ ஜேர்னின்னு அர்த்தம், புட் ஆஃப்னா போஸ்ட்போன் ஆகிடுச்சுன்னு அர்த்தம், சி ஆஃப்னா டு கோ டு ஸ்டேஷன் ஆர் ஏர்போர்ட் டு சே குட் பை, சி ஆஃப் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸ்டாப் ஓவர்னா டு ஸ்டே அட் எ பிளேஸ் ஃபார் எ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். கெட் இன் உள்ளே வர்றதுன்னு போது என்டர் ஏ பஸ் ஆர் ட்ரெயின். கெட் ஆஃப்னா வெளியே போகிறது, ஆஃப்னாலே அணைக்கிறது வெளியே போகிறது அதெல்லாம். ஸோ அதை வச்சே நீங்கள் கெஸ் பண்ணலாம். என்னென்னா உள்ளே, ஆஃப்னா வெளியே அணைக்கிறது எல்லாம், ஆன்னா அதுக்கு வர்றது, அவேனா வெளியே போகிறது. ஸோ இது எந்த வார்த்தையோட இது வந்தாலும் இந்த ஃப்ரேசல் வர்ப்ஸு அந்த மீனிங்கை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒன்று ஒன்றும் செக் பண்ணி போடுங்க. இப்போ கெட் அவேனா டு கோ அவே, கெட்டானா அரைவ் இன்சைட் ட்ரெயின், அது மாதிரி. செக்இன் பண்ணுறது இப்போ தான் சொன்னேன் உள்ளே வர்றதுங்கிற மாதிரி. அப்போ அரைவ் அண்ட் ரெஜிஸ்டர் அட் ஏ ஹோட்டல். செக் அவுட் பண்ணுறதுனா வெளியே போகிறது, பே த பில் வென் லீவிங், ஹோட்டலை விட்டு வெளியே போகும்போது செக் அவுட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஸ்டாண்ட் அப்னா டு பி ஒன்ஸ் ஃபுட். ஓகேவா. அடுத்து பாருங்கள், ஸ்டாண்ட்ஸ் ஃபார்னா ரெஸ்பெக்ட் பண்ணுறது, எழுந்து நின்று. ஸ்டாண்ட் பை அவங்கன்னா பக்கம் நான் உனக்கு துணையாக நிற்கிறேன், டு சப்போர்ட். லுக் இன்ட்டுனா தரவாக உங்களை எக்ஸாமின் பண்ணுறது. லுக் அட் அப்படின்னா கன்சிடர் பண்ணுறது. லுக் த்ரூனா ரீட் குயிக்லி அப்படின்னு வரும். ரன் ஓவர் அப்படின்னா ரீட் பண்ணிகிட்டே போகிறது. ரன் அவேனா எஸ்கேப் வெளியே போயிடுது. இன்ட்டுனா உள்ளே வரது இல்லையா, இப்போ மீட்டு. புட்டான்னா வேர் பண்ணுறது. புட்டப்னா அகாமடேட் பண்ணுறது. இது புட் ஆஃப் அது மாதிரிலாம் என்ன சொன்ன டிபார்ச்சர் அது வெளியே போகிறது எல்லாமே போஸ்ட்போன் வரும். அடுத்து பாருங்கள், ஹோமோஃபோன்ஸு உங்களுக்கு வந்து இது உங்கள் புக்கிலே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த சென்டென்ஸோடு இருக்கும்போது நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்னும் இம்பார்ட்டண்ட்டான இன்னொன்று நான் சொல்கிறேன், ப்ரொபோசிஷன். அதனால தான் நான் வந்து இதை ஹோமோஃபோன்ஸு உங்கள் புக்கில் எழுதி போட்டதை வச்சு நீங்கள் அந்த சென்டென்ஸுக்கு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்தது ப்ரொபோசிஷன் பாருங்கள், ஜம்ப்டு அப்படின்னாலே இன்ட்டுன்னு அர்த்தம். த பாய் ஜம்ப்டு இன்ட்டு அப்படின்னா ஜம்ப்டுன்னா இன்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அஃப்சர் வில் மீட் மீ ஆன் ஃப்ரைடே, அப்போ ஆன் ஃப்ரைடேங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டெம்பிள் எங்கே இருக்குது, இன் ஃப்ரண்ட் ஆஃப் த பேங்க்கு. அப்போ இன் ஃப்ரண்ட் ஆஃப் த பேங்க் நீங்கள் இந்த வார்த்தைகளை சொல்லி படிக்கும்போது ஜம்ப்டுனா இன்ட்டுன்னு ஞாபகம் வந்துடணும், மீட் மீ ஆன் ஃப்ரைடே ஞாபகம் வரணும், டெம்பிள் இஸ்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப் த பேங்க்கு ஞாபகம் வரணும். தட் இஸ் யூஸ்வலி எ கார்டன் நியர் பங்களான்னு வரும். கார்டன் எப்போவுமே நியர் பங்களா இருக்கும். இன் ஃப்ரண்ட் ஆஃப் பங்களான்றது இன் ஃப்ரண்ட் ஆஃப் பேங்க்கு தான் வந்து டெம்பிள் இருக்குதுன்னு அர்த்தம். யுவன் ஹாஸ் பீன் ஸ்டடியிங் வெல், எப்போ இருந்து, சின்ஸ் சைல்டுஹுட், குழந்தையிலேருந்துன்னு அர்த்தம். எ டெக்கர் கிளைம்டு ஓவர், கிளைம்டுனாலே மேலேன்னு அர்த்தம். இப்போ ஓவர் ஏ மவுண்டெயின். அடுத்து பாருங்கள், தெர் வாஸ் ஏ ஸ்கர்மிஷ் பெட்வீன் பை பிரதர் அண்ட் மை சிஸ்டர். அப்போ பாருங்களேன், பெட்வீன்னு எப்போ வரும்னா ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கும்போது பெட்வீன், நிறையா பேர்னா அமங்னு சொல்லியிருக்கேன். இங்கே பிரதருக்கும் சிஸ்டருக்கும் போது பெட்வீன் வரும். ஓகேங்களா. அடுத்தது ப்ரொபோசிஷனை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. த லாடபிள் தாட்ஸ் வேர் அப்பேரண்ட். இங்கே பாருங்கள், அமங் மெனி ஸ்காலர்ஸ் இன் ஏ கான்ஃபரன்ஸு. அப்போ நிறையா ஸ்காலர்ஸ்ன்றதுனால அமங் வருது. இதெல்லாம் வந்து நீங்கள் பொறுமையாக எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு கூட என்னோடய ப்ரொபோசிஷன் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து ஃபர்தராக காலேஜுக்கு போகிறதுக்கும் யூஸ் ஆகும். உங்களுக்கு நிறைய வார்த்தையோட அர்த்தங்கள் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா. இட் இஸ் ஈஸி டு ஒர்க் தி ஏஜஸ் ஆஃப் விஷனரி லீடர் அண்டர். ஓகே. ஸோ இப்போ வந்து கொஸ்டின் டேக் பாருங்கள். கொஸ்டின் டேக்கில் வந்து தீஸ் சில்ட்ரன் லுக் வெரி வீக் அண்ட் டயர்டு. நீங்கள் பார்க்க வேண்டியது ரெண்டு விஷயந்தான். தீஸு சில்ட்ரனு, அப்போ வந்து இந்த இடத்துல தீஸ் சில்ட்ரன் வந்து இதுதான் நவுனு, அப்போ தேன்னு சொல்கிறோம். அது வந்து லுக்குங்கிறது ப்ரெசன்ட் வர்பு. அப்போ லுக்கை டூ லுக்குன்னு பிரிக்கும்போது டோன்ட் தே. அப்புறமா நோபடின் போது கேன் எனி ஒன் அப்படின்னு வரும். வி செல்டம்னாலே டூ வீன்னு வரணும். அடுத்து பாருங்கள், ஓல்டு விமன் செல்ஸும் போது டஸ்ன்னு வருது. அப்போ டசன் ஷீ. இங்கே நாட் இல்லை, அதனால் நாட் போடுறோம், டசன் ஷீ. அடுத்து பாருங்கள், ஐ ஹாவ் கேப்சர்ட். இங்கே நாட் இல்லை, ஏன்னா இது பாசிட்டிவ் சென்டென்ஸ், அதனால் இது அப்படியே மாற்றுறோம். செகண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு ஹேவ் போட்டு ஹேவ் அண்ட் டை. எல்லாத்துலேயும் பாருங்கள் நவுனு வெர்பு இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த வெர்பை முன்னால் போட்டு நவுனை பின்னால் போட்டு கொஸ்டின் மார்க் போடணும். கண்டிப்பாக கொஸ்டின் மார்க் போடணும். நாட் இல்லைன்னா கொஸ்டினில் நாட் சேர்க்கணும். ஓகேவா. அடுத்து பாருங்கள், பிரகதி இது கேர்ள். ஷீ. புட்டு வந்து பாசஸாக எடுத்துக்கலாம், பர்சன்டேஜாக எடுத்துக்கலாம். எல்லாமே புட்டு தான். மொத்தம் படிக்கும்போது நமக்கு வந்து அது பாஸ்டன்ஸுங்கும் போது நம்ம டிடின் ஷீன் போட்டுக்கிறோம். அருண் வாஸ் இன் கிரேட் டைலமா. நமக்கு எல்லாமே தெரியுது. இது ரெண்டு பார். அருண்றது ஹீ, வாஸுங்கிறது வேர்பு. அப்போ இங்கே நாட் இல்லை, அப்போ வாஸ் நாட், வாசன்ட் ஹீ. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆமை அப்படின்னு வராது. இங்கே ஆமன் டைன் வரவே கூடாது. ஐஎம்னு வரும்போது நாட்டு சேர்த்துனா ஆரன் டைன் தான் போடணும். இது ஒரு ஸ்பெஷல் கேஸ். கண்டிப்பாக இந்த ஸ்பெஷல் கேசஸ்லாம் எக்ஸாம்ஸில் கேட்பாங்க.
ஆமை இப்போ ஐஎம்னு வரும்போது ஆமன்டைன் போட முடியுமானா ஆமன்டை மட்டும் வராது, ஆரன்டை தான் வரும். அவர் டாக் வந்து இட்டு, ஸ்கார்ஸ்லின்றதுனால ஸ்லீவ்ஸுன்றதுனால எஸ் வர்றதுனால டஸ்ஸு, அப்போ டஸ்ஸு. ஓகே, ஸ்கார்ஸ்லிங்கிறது ஒரு நெகட்டிவு, அதனால் பாசிட்டிவாக இருக்குன்றதுனால நாட்டு போடக்கூடாது, டஸ்ஸு. தே ஹாவ் எ ரிசார்ட் இன் ஏர்கான், ஹேவன்ட் தே. அப்போ இங்கே வந்து நாட்டு இல்லை, அதனால் ஹேவன்ட் தேன்னு போடுறோம். ஸோ இப்போ உங்களுக்கு கொஸ்டின் டேக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜெரண்ட்டு ஜென்ரலாக உங்களுக்கே தெரியும், ஜெரண்ட்னாலே ஐஎன்ஜி சேர்த்த வேர்டு. அப்போ ஷி என்ஜாய் சீயிங் வரும், ட்ராவலிங்கு, வாக்கிங்கு, பிளேயிங்கு, அந்த மாதிரி எல்லாமே வரும். இன்ஃபினிட்டிஸுங்கும் போது அந்த ஸ்விம்மிங் அப்படின்னா அதை அப்படியே எடுத்து டு ஸ்விம்னு எழுதுகிறோம். எங்கெல்லாம் அந்த ஜெரண்ட் வருதோ அதை அப்படியே டூ போட்டு எழுதணும். இங்கே ரிசீவிங் டு ரிசீவ், வேஸ்டிங் டு, அது மாதிரி டு வேஸ்ட் அப்படின்னு வரும். இங்கே டு சிட்டு வரும், சிட்டிங் அது மாதிரி டு சிட்டுன்னு வரும். சீயிங்க்கு டு சி, அதே மாதிரி அப்பாலஜைஸ்ட்டு வரும். நான் அடுத்து ரிலேட்டிவ் ப்ரோனவுனை இன்னும் கொஞ்சம் அடுத்த வீடியோவில் போகிறேன். எனக்கு இதுவே நிறைய டைம் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 2ல் நான் உங்களுக்கு வந்து இது பண்ணுறேன். இன்றைக்கி நைட்டுக்குள்ளே அதையும் போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் அடுத்ததையும் பார்ட் 2வையும் பாருங்கள். அதனோட இது வந்து உங்களுக்கு உடனே வந்து ஒரு 2-3 ஹவர்ஸில் நான் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நான் ரிலீஸ் பண்ணுறேன். என்னோடய ஃபிசிக்கல் ஒர்க்னால கொஞ்சம் ஷிஃப்டிங் அது இது வீடு ஷிஃப்டிங்னால என்னால் பகலில் போட முடியல பிள்ளைங்களா. அட்லீஸ்ட் வந்து இது ஒரு 10 to 20 மினிட்ஸ் தான் ஆகும். இதை ஜஸ்ட் லாஸ்ட் மினிட்ல கோத்ரூ பண்ணிட்டு போங்க. எக்ஸாம் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக எழுதுவீங்க. ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன்.